السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய அருளால் இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை படிக்கவிருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய கல்வியில் பரக்கத்தை செய்வானாக. இந்த கிதாபை முழுவதும் படிக்கின்ற வாய்ப்பினை எல்லாம் நம் எல்லோருக்கும் கொடுப்பானாக. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடம் கிதாபுல் பைஇ. இந்த பாடத்தில் பாடம் 207வது பாடமாக இந்த பாடம் இரண்டாம் பகுதி பாபு ஷரிக்கத்தி என்ற தலைப்பிலே ஒரு வியாபாரத்தில் இரு நபர்கள் கூட்டாகுதல். இந்த கூட்டாக இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை பற்றி 206வது அந்த பாடத்திலும் நாம் படித்தோம். அந்த பாடத்திற்கு இதே தலைப்பு. அந்த பாடத்திலும் இதை பற்றி நாம் பேசினோம். இப்பொழுது அதே அந்த பாடத்தை அந்த பாடத்திற்கு தலைப்பாகவும் நாம் இதில் வைத்திருந்தோம். இப்பொழுது அதே அந்த பாடத்தினுடைய தலைப்பாகவே 207வது பாடத்திற்கும் இரண்டாம் பகுதி பாபு ஷரிக்கத்தி என்ற இந்த தலைப்பாக நாம் அதற்கு தலைப்பிட்டு இருக்கிறோம். சற்று வித்தியாசத்தை உணர்வதற்காக முதல் பகுதி, இது இரண்டாம் பகுதி பாபு ஷரிக்கத் என்பதை உணர்வதற்காக நாம் இரண்டாக அதை அமைத்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை பார்ப்போம். ஆசிரியர் அவர்கள் பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது பேசுகிறார்கள். என்ன அப்படின்னா, குல்லும் மின் ஹுமா லில் ஆஹரி ஃபி தஸர்ருஃபி ஃபயதஸர்ரஃபு பின் நதுரி வல் இஹ்தியாதி ஃபலா யுஸாஃபிர் பிஹி வலா யபீஉ பிமுஅஜ்ஜலின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கம் என்ன அப்படின்னா, இந்த இருவர்கள் வியாபாரத்தில் கூட்டாக இருவர்களும் வியாபாரம் செய்கிறார்கள். இந்த இருவர்களிலிருந்து ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. நீங்களும் இந்த வியாபாரத்தை விற்கலாம். எனக்கு என்ன உரிமையோ அதோட உங்களுக்கு என்ன உரிமையோ அதே தான் எனக்கு உரிமை. அப்போ 2 பேர்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் வியாபாரம் செய்து கொள்ளலாம். நம்ம போடக்கூடிய பங்கு இவ்வளோ, நான் இவ்வளோ தொகையை போடுறேன். அவர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார் 1,00,000 ரூபா நான் போடுறேன். அவர் சொன்னார் நான் 50,000 ரூபாய் போடுறேன். அப்போ 1,50,000 ரூபாய் 1,50,000 ரூபாய் போட்டு ஒரு வியாபாரத்தை 2 பேர்களும் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ பணத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் லாபம் வரும்போது இவருக்கு 2 பங்கும் அவருக்கு 1 பங்கும் கிடைக்கும். ஏன்னா இவர் 1,00,000 போட்டிருக்கிறார், இவர் அதில் பாதி தான் போட்டிருக்கிறார். அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க வியாபாரத்தை நடத்திக்கிடுவாங்க. பிறகு சொல்கிறாங்க, ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். எனவே அவங்க என்ன செய்வார், அந்த அனுமதி எப்படி இருக்கும் அதை விளக்குறாங்க பிராக்கெட்டில். ஃபயதஸர்ரஃபு பின் நதுரி வல் இஹ்தியாதி. அந்த மாதிரி அவர் என்ன செய்வார், வியாபாரத்தை பார்த்து என்ன செய்வார், அவர் வரவு செய்ய வல் இஹ்தியாதி பேணுதலுடன் இசாஃபிர் பிஹி. அந்த பொருளை வேறு பக்கம் கொண்டு போகக்கூடாது, வீட்டுக்கோ இல்லை வேறு பக்கத்து ஊருக்கோ என்ன செய்யக்கூட கொண்டு போகக்கூடாது, சந்தேகம் வந்துடும் மற்றவருக்கு. அதனால் கொஞ்சம் பேணுதலாக வியாபாரம் செய்யணும். 2 பேர்களுடைய பங்கு இருக்குது அதில். வலா யபீஉ பிமுஅஜ்ஜலின். அது மாதிரி தவணைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அந்த பொருளை. இது போன்ற விஷயங்களை ஆசிரியர் அவர்கள் இந்த பாடத்திற்குள் பேசுகிறார்கள். இப்போ அந்த ஷரிக்கத்து 2 பேர்களும் கூட்டாகுவதற்கு ஆதாரம் என்ன? நம்ம எல்லாமே குர்ஆன் ஹதீஸில் நம்ம ஆதாரம் ஏற்கனவே சென்ற பாடத்திலும் அதை சொல்லி இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அதை நினைவுறுத்துகிறோம். என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய சொல்லுதான் ஃபஹும் ஷுரகா ஃபி ஸுலுஸி. சூரத்து நிசா 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிذிக்ரி. வராசத்தை பற்றி, வாரிசுக்காரர்களுக்கு என்ன பங்கு கிடைக்கும் என்பதை பற்றி. ஃபஹும் அந்த வாரிசுக்காரர்கள் இருக்கிறார்களே, ஷுரகா கூட்டாகுவார்கள். ஃபி ஸுலுஸி 3ல் 1 பங்கு இருக்குது. ஃபுஸ்துலுஸனா 3ல் 1, 1க்கு அவர்கள் கூட்டாகுவார்னு சொல்லி அங்கே பங்குதாரர்கள் அவர்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும். அவருடைய தந்தை இறந்தா சொத்தில் இருந்து பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான். ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த ஆயத்தில் முன்னாடி பார்த்தோம்னா அது எந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி ஆயத்தில் போய் பார்த்தா தெரியும். மொத்தத்தில் அவர்கள் 3ல் 1 பகுதியில் அவர்கள் கூட்டாகுவார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இதுதான் இதுக்கு ஆதாரம். அது மாதிரி அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்திலே அபுதாவுத் என்ற பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, யக்கூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் உயர்வான் அல்லாஹ் சொல்கிறான்,
அன தாலிசு ஷரீகைன், இரண்டு கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களில் நான் மூணாவதாக இருக்கிறேன். மூணாவது மனிதனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குதுஸியில சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சொல்லை நவின்றிருக்கிறார்கள் அபூ தாவூத். என்ன நான் படித்தது, மாலம் யகுன் அஹதுஹுமா ஸாஹிபஹு, அவர்களில் அந்த ரெண்டு பங்குதாரர்களில் ஒருவர் தன்னுடைய மற்ற சகோதரருக்கு மோசடி செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன். ஏன்னா இந்த வியாபாரத்தின் மூலமாகத்தான் மனிதன் அவனுடைய வயிற்று பிழப்பு நடக்குது. அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னு பாருங்க. என் அடியான் 2 பேர்களும் நேர்மையாக வியாபாரத்தில் இருந்தால், கூட்டு வியாபாரத்தில், அவர்களோடு நான் மூணாவது ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். எதுவரை? ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்யாமல் இருக்கும் காலம் வரை. வைதா கானஹு, ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரருக்கு மோசடி செய்வாரையானால், என்ன ஹரஜித்து மின் பைனிஹிம், இருவர்களிலிருந்து நான் வெளியேறி விடுவேன் என்று அல்லாஹ் பேசுவதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார். இந்த பேச்சை நாம் முன்னாடியும் இந்த பகுதியில் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். 2ஆம் பகுதியிலேயும் அதை நாம் நினைவுறுத்துகிறோம். ஆக இப்படியெல்லாம் இந்த வியாபாரத்தில் பேணுதல் பேணப்பட வேண்டும். அப்படி பேணப்படாவிட்டால் அந்த வியாபாரம் கூடாது. அந்த மாதிரி உள்ள இன்னும் தெளிவாக அதை பற்றி பேசுகிறார்கள். இது அல்லாமல் இந்த வகை, அதாவது கூட்டு வியாபாரத்தில் 4 வகையான கூட்டு வியாபாரம் இருக்கு. அந்த கூட்டு வியாபாரத்தினுடைய பெயரை முன்னாடியும் நாம் சொன்னோம், மீண்டும் அதை நிறுத்துகிறோம். என்ன அப்படின்னா, ஷரிக்கத்துல் ஐனான், அது மாதிரி 1வது வியாபாரம். அப்போ 2வது வகை என்ன அப்படின்னா ஷரிக்கத்துல் முஃபாவலா. 3வது வகை என்ன அப்படின்னா ஷரிக்கத்துல் அபுதானி அவில் அமாலி. அந்நௌஉ ராபிஉ, 4வது வகை என்ன அப்படின்னா ஷரிக்கத்துல் உஜூஹி அப்படிங்கிறது இந்த வியாபாரம். இந்த 4 வகையான வியாபாரத்தை பற்றி ஆசிரியர் அவர்கள் இதிலே பேசுகிறார்கள். நாம் உள்ளே சென்று அந்த பாடத்தை தெளிவாக அற்புதமாக அதை நாம் காணுவோம். அல்லாஹு தாலா படிக்கின்ற கல்வியிலே மேலும் வளர்ச்சியும் அல்லாஹு தாலா முன்னேற்றத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது நான் பாடத்திற்குள் நாம் செல்வோம். 207வது இந்த பாடத்திற்குள் 207வது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் பார்ப்போம், செல்வோம். ويشترط أن يأذن كل منهما للآخر في التصرف. கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய அவ்விருவர்களிலிருந்தும் ஒவ்வொருவர்களும் அனுமதி கொடுப்பதை நிபந்தனையிடப்படும். ஆகரி மற்றொரு கூட்டாளிக்கு ஃபித் தஸர்ருஃபி, வரவு செலவு வைத்து வியாபாரம் செய்வதிலே, கொடுக்கல் வாங்குதல் செய்வதிலே, பொருட்களை விற்பது வாங்குவதிலே ஒருவர் மற்றவருக்கு அனுமதி கொடுப்பது நிபந்தனையிடப்படும். ஃபயதஸர்ரஃபு குல்லும் மின்ஹுமா, 2 கூட்டான அந்த வியாபாரிகளில் இருந்த ஒவ்வொருவர்களும் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். நவரி, அந்த பொருட்களை பார்ப்பதை கொண்டு, அந்த பொருள் விற்பதற்கு தகுதியாக இருக்குதா, ஃபீமா இஸ்லஹுலில் மாலி சொல்றாங்க இல்லையா, அந்த பொருளை பார்க்கறதுனா என்னங்க, அந்த பொருள் விற்பதற்கு தகுதியான பொருளா என்பதை பார்ப்பதை கொண்டு என்ன செய்வார், வியாபாரம் செய்வார். ஒல் இஹ்தியாத்து, இன்னும் பேணுதலோட, ஏன்னா சும்மா மோசடி செய்யக்கூடாது, நல்ல முறையில் அந்த விஷயத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு மோசடி செய்யக்கூடாது, அவர் இவருக்கு மோசடி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பேணுதலான அடிப்படையில் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். பலா இசாஃபிரு பிஹி, அந்த பொருளை கொண்டு வெளியூருக்கு செல்லக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது. அப்படி செல்லணும்னா 2 பேர்களுடைய திருப்தி வேணும், இவருக்கு அது தெரியணும். இஷ்டத்து பிரகாரம் என்ன செய்யக்கூடாது, வேற ஒரு ஊருக்கு என்ன செய்யக்கூடாது, பயணிக்கக்கூடாது. வலா யபீஉ பிமுஅஜ்ஜலின், அது மாதிரி தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடாது. ஏன்னா 2 பேர்களும் ஒத்து வச்சு தவணையில் வியாபாரம் செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, தவணை அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடாது. கூட்டான வியாபாரத்தில் அதை பேணப்பட வேண்டும் தவணைங்கிறது. இந்த மாதிரி அந்த தவணை அடிப்படையில் வியாபாரம் என்பது நடக்கக்கூடாது. வலா இஷ்தரத்து தசாவில் மாலைனி, 2 நபர்கள் கூட்டாக வியாபாரம் செய்கிறார்களே, அவ்விரு நபர்களுடைய அந்த பொருட்கள் சமமான அளவிலே இருக்க வேண்டும் என்பதை நிபந்தனையிடப்பட மாட்டார். நான் சொன்ன மாதிரி மேலே ஆரம்ப
இந்த பாடத்தினுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி 1,50,000 ஒரு லட்சம் போட்டிருக்கிறார், இன்னொருவர் 50,000 போட்டிருக்கிறார். 2 பேர்களும் சேர்ந்து வியாபாரம் செய்கிறார். இப்போ அந்த மாதிரி சமமாக இருக்கணும். அதாவது ஒரு லட்சம் அவர் 1,00,000, இவர் 1,00,000 அவர் 1,00,000 அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை பேணப்பட வேண்டும். சமத்துவமாக இருப்பதை நிபந்தனையிடப்படாது. முன்ன பின்ன இருந்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முகப்பில் சொன்ன மாதிரி 1,00,000 ஒருத்தர் போட்டார், 50,000 ஒரு போட்டார் என்று சொன்னால் லாபத்தில் அந்த அளவுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இவருக்கு 2 பங்கு, 50,000 போட்டவருக்கு 1 பங்கு அப்படிங்கிற அடிப்படையில் லாபத்தை அவங்க பங்கிட்டுக்குருவாங்க. அதாவது பின்னாடி சொல்றார், வயக்கூனு ரிபுஹு வல் குஸ்ரானு பைனஹுமா அலா கதிரில் மாலைனி. என்ன வயக்கூனு ரிபுஹு, அந்த பொருளை விற்று வரக்கூடிய அந்த லாபம் என்பது ஆகும். ஒரு குஸ்ரானு, இன்னும் அந்த பொருளினுடைய நட்டமும், குஸ்ரானு நட்டம், லாபம் நட்டம், பைனஹுமா ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் அதாகும். அலா கதிரில் மாலைனி, 2 பேர்களும் எவ்வளவு பொருளாதாரத்தை போட்டு இருக்கிறார்கள், 2 பேர்களுடைய பொருளாதாரம் அதில் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவின் மீது அவர்களுக்கு லாப நஷ்டம் இருக்கும். நஷ்டத்திலையும் பங்கு, லாபத்திலையும் பங்கு. இப்படி அவர்களுக்கு மத்தியில் எல்லாமே என்ன செய்யப்படும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பேணப்பட வேண்டும். இந்த மாதிரி நிபந்தனைகள் இடப்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலையும் அளவு பேண, எல்லா வகையிலையும் என்ன செய்ய, லாப நட்டத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்குது. நட்டமானாலும் சரி, அந்த நட்டத்திலையும் 1,00,000 ரூபா நட்டம் அப்படின்னா, அப்போ இவருக்கு 3/4 லட்சம் இவருடைய பணத்திலிருந்து நட்டமாக கழிக்கப்படும், அவருக்கு 1/4 லட்சம். அப்படி நட்டமாக இருந்தாலும் பெயின் ஷரதா, 2 கூட்டான இந்த வியாபாரிகளும் நிபந்தனையிட்டால், என்ன நிபந்தனை? ஹிலாஃப தாலிக்க, மேல் சொன்னதற்கு நேர் மாற்றமாக ஒவ்வொருவர்கள் நிபந்தனையிட்டார் என்று சொன்னால் பத்ரத், அந்த வியாபாரம் பாத்திலாது. மேல் சொன்ன என்ன நிபந்தனையை நாம் நிபந்தனையிட்டோமோ அந்த நிபந்தனை பிரகாரம் அடிப்படையிலே வியாபாரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லையானால் அது கூடாது. சரி, ஃபைன் அஸல அஹதுஹுமல் ஆஹிர அனி தஸர்ருஃபி இன் அஸல, 2 பங்குதாரர்களில் ஒருவர் நீக்கிவிட்டால் அல் ஆஹிர மற்றவரை நீக்கிவிட்டால், ஃபைன் அஸல அஹதுஹுமா 2 பங்குதாரர்களில் ஒருவர் நீக்கிவிட்டால் அல் ஆஹிர மற்றொருவரை அனி தஸர்ருஃபி, அந்த வியாபாரத்தில் கொடுக்கல் வியாபாரம் செய்வதை விட்டும் மற்றவரை நீக்கிவிட்டால், இன் அஸல, அந்த மற்றவர் என்ன செய்ய வேண்டும்? வியாபாரம் செய்யக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. இன் அஸல, அவர் நீங்க வேண்டும். இன் அஸல, அவர் நீங்கி விடுவார். ஒலில் ஆஹிரி, மற்றவருக்கு அத்தஸர்ருஃபு, மற்றவருக்கு இருக்கிறது அவர் வியாபாரம் செய்வது, அவரை விலக்கும் வரை, நீக்கும் வரை. ஒலி குல்லி மின்ஹுமா ஃபஸ்ஹுவா மதாஷா, அவ்விருவர்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் அந்த கூட்டாக வியாபாரம் செய்வதை கேன்சல் பண்ணுவது, அதை அதை என்ன செய்கிறது? அதை என்ன செய்கிறது? முறித்தல். அந்த கூட்டான நிலையில் வியாபாரம் செய்வதை முறித்தல் இருக்குத 2 பேர்களில் ஒவ்வொருவர்களுக்கும் ஜாயிஸ் ஆகும். மத்தாஷா, எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? அந்த கூட்டு வியாபாரத்திலிருந்து ஒருவர் மற்றொருவர் நீங்கலாம். நீங்கும் பொழுது அந்த நீங்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன, அதை முறைப்பிரகாரம் பின்பற்றி நீங்கிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் நீங்கிக் கொள்வார். உதாரணமாக ஒரு மூத்தாகிட்டார், தன் ஃபசிஹு, அந்த கூட்டு வியாபாரம் என்ன செஞ்சிடும்? வீணாகிவிடும். விமௌத்தி அஹதிமா, 2 பேர்கள் ஒருவர் மௌத்தாகுவதை கொண்டு, ஜுனூனி, ஒருவர் மற்றொரு பைத்தியவராக கொண்டு, ஒருவர் பைத்தியமாகுவதை கொண்டு, அல்லது அவர் என்ன செய்ய, போதையில் மயக்கமான நிலையில் அவர் ஆகிவிட்டார், கோமாவில் போயிட்டார், இஜ்மாவான சொல்லின் பிரகாரம். இது போன்ற இயற்கையான இந்த காரணத்தினால் என்ன செஞ்சிட்டாரு? அந்த வியாபாரத்தை விட்டும் நீங்குதலும் என்ன செய்யும்? கூடுங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இந்த வியாபாரம் என்பது இருக்கும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த வியாபாரத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். ஏன்னா கூட்டான வியாபாரத்தில் இதுவெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதையெல்லாம் மார்க்கம் அனுமதிக்கிறது. இந்த 2 பேரும் சேர்ந்தான வியாபாரம் செய்கிறாங்க, மார்க்கம் சொல்லலாம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ இதிலிருந்து ஐனானுடைய அந்த வியாபாரம், ஐனானுடைய அந்த வகையை நாம் கண்டோம். ஐனானுனா என்ன அப்படின்னு முத வகையை கண்டுட்டோம். அடுத்து 3, 4, 2, 3, 4 இதை பார்க்க போகிறோம். 2, 3, 4 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அம்மா ஷரிக்கத்துல் அபுதானி, உடல் உழைப்பால் 2 பேர்களும் கூட்டாக வியாபாரம் செய்வது ஃபபாத்திலத்துன், இது வீணான, இந்த வியாபாரம் வீணானதாக இருக்கும். அது கூடாது. பாத்திலாத்துனா பாத்திலாகும், அது வீணானதாக இருக்கும். அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாதுங்கிறாங்க.
நம்பர் 5ல் பாருங்க சொனாயோ, ஏதாவது தொழில் செய்வது. ஆனால் 6ல் பாருங்க ஹிலாஃபல் அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாற்றமாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல இந்த வியாபாரம் கூடும், உடல் உழைப்போடு பங்கு பங்கு 2 பேர்களோட உடல் உழைப்பில் வரக்கூடிய லாபம் 2 பேர்களுக்கு மத்தியில் அவங்க கூட்டாக அதில் உடல் உழைப்பு செஞ்சு ஒரு தொழிலில் உடல் உழைப்பை செஞ்சு அவர் அதில் வரக்கூடிய லாபத்தை பங்கிட்டுக்குருவாங்க. இந்த வியாபாரம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல கூடும், மற்றவர்களிடம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூடாது. கஷரிகத்தில் ஹம்மாலீன வகைரிஹிம் மின் தவில் ஹிரஃபி அலா அன் யகூனல் கஸ்பு பைனஹும். இப்போ என்ன சொல்லப்படுகிறது? இப்போ உடல் உழைப்பால் 2 நபர்கள் கூட்டாக ஆகுதல், இந்த வியாபாரம், இந்த கூட்டான இந்த வியாபாரம் பாத்தில் அப்படின்னு வீணானதாக ஆகும், அது கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல அஹ்னாப் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல கூடும் சொல்லி ஹிலாஃப் அலி அபி ஹனீஃபா பார்த்துட்டோம், முன்னாடி தான் சொல்லிட்டேன். கஷரிகத்தில் ஹம்மாலீன, ஹம்மாலத் அப்படியுடைய பன்மதான் ஹம்மாலீன. அப்ப சுமை தூக்கக்கூடிய அந்த சுமை தூக்கிகள், கூலி வியாபாரம் செய்பவர்கள், கூலிகள், சுமை தூக்கிகள் கூலிகள், அவர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர்கள் வேலை செய்வதை போல இவர்கள் வந்து முதலீடு போட மாட்டாங்க, அவர்களுடைய முதலீடை உழைப்பு தான். அது பின்னாடி சாலா கூனல் கஸ்பு பைனஹும் இது சொல்றாங்க இல்லையா, அந்த அவர்களுக்கு மத்தியில உழைப்பு தான், சம்பாத்தியம் தான் முதலீடு என்ற அடிப்படையில், சம்பாத்தியமாக இருப்பது என்ற அடிப்படையில் இது ஐய கூனல் கஸ்பு அவர்களுக்கு மத்தியில் முதலீடே என்ன, சம்பாத்தியம் தான். நான் வந்து முதலீடுங்கிற வார்த்தையை சொல்றேன், ஆனால் இது கிதாபில் இல்லை. அவர்கள் மத்தியில் சம்பாத்தியம் ஆகியிருப்பதின் மீது, அதாவது சம்பாத்தியம் தான் முதலீடு என்ற அடிப்படையின் மீது தொழில் உடையவர்களிலிருந்து மீன் வகைரிஹிம், இந்த சுமை தூக்கி அல்லாதவர்கள், மற்ற மின்தவில் ஹிரஃபி தொழில் செய்யக்கூடியவர்களிலிருந்து இவர்கள் அல்லாத எத்தனையோ தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கூட்டாக வியாபாரம் செய்வது போல, அதாவது ஒக ஷரிக்கத்தி கைரிஹிம் இருக்கும், ஓ ஷரிக்கத்தி கைரிஹிம் இருக்கும். இந்த ஹம்மாலீனால ஒகைரிஹிம்ங்கிறது அர்த்தம். அப்ப இவர்கள் அல்லாத அந்த கூலிகள், சுவை தூக்கிகள், அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் என்ன செய்யறதுன்னா ஒன்று சேர்ந்து அவர்கள் தொழில் செய்கிறது. அலா ஐய கூனல் கஸ்பு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில சம்பாத்தியம்தான் அவர்களுடைய முதலீடாக ஆயிருக்கும் என்பதின் மீது அவர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாக அவர்கள் உழைப்பார்கள். உழைத்து அதன் வழியாக வரக்கூடிய அந்த கூலியை தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பங்கு பிரித்து கொள்வார்கள். இதுல இந்த வியாபாரத்துல சிலர் நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க, சிலர்கள் குறைவாக வேலை செஞ்சிருப்பாங்க. அவர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி கூலிகள் கிடைக்கிறது சாத்தியம் இல்லாமல் ஆகும். அந்த மாதிரி பாதிக்கப்படுவார்கள் சில கூலிகள், சில சுமை தூக்கிய தொழிலாளர்கள் அல்லது மற்ற தொழில் செய்யக்கூடியவர்கள், கஷ்டமான தொழிலை செய்யக்கூடியவர்கள். அப்ப இது மாதிரி ஒரு சூழல் இது இருப்பதனால இந்த உடல் உழைப்பால் வரக்கூடிய கூட்டாக சேர்ந்து உழைக்கக்கூடியதன் வழியாக வரக்கூடியது லாபம், இது வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் செய்வது கூடாதுங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பொதுவாக எல்லா உழைப்பும், ஏன்னா ஆட்டால சரக்கு ஏற்றிட்டு போறது, வேனில் சரக்கு ஏற்றிட்டு போறது, என்னென்ன உழைப்புகள் இருக்கும் அத்தனை உழைப்புகளிலும் கூலியாக அவர்கள் ஒன்று சேர்ந்து உழைக்கிறார்கள், வரக்கூடிய லாபத்தை அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து கூடாது. ஏன்னா ஒருவர் நல்ல உழைப்பார், இன்னொருவர் கம்மியாக உழைப்பார், அப்போ அவருக்கு தகுந்த கூலி இருக்குது இல்லையா, ஏன்னா எல்லாத்துக்கும் சமமாக அதை எப்படி பங்கு பிரிக்க முடியும்? அந்த அடிப்படையில் இமாம் ஷாஃபி கேன்சல் பண்ணுறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு மத்தியில் பிரியப்பட்டு செய்கிறாங்க, அது அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஆதரிக்கலாம், அவங்க அதற்கு ஆதாரம் வச்சிருக்கலாம். இது இல்லாமல் வேற ஆதாரமும் சொல்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு மத்தியில் அந்த வியாபாரம் எப்படி சமத்துவம் என்ற அடிப்படையிலேயோ அல்லது ஏற்றத்தாழ்வு என்ற அடிப்படையிலேயோ அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அந்த சம்பாத்தியம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து உடல் உழைப்பிலே ஒன்றாக சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அந்த மாதிரி உழைக்கக்கூடிய உடல் உழைப்பு இருக்குது, அதில் வரக்கூடிய லாபம் பாத்தில, இந்த மாதிரி வகையான ஒரு வியாபாரம் அது கூடாதுங்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இது 2வது வகை. 3வது வகை என்னங்க, ஒஷரிகத்துல் உஜூஹி ஒ அம்மா ஷரிகத்துல் உஜூஹி ஒல் முஃபாவலத்தி ஐவான், இன்னும் முஃபாவல் என்ற வியாபாரமும் பாத்திலத்தானி, ரெண்டுமே கூடாத
இதாக இருக்கும். ரெண்டுமே பாத்தில் ஆகும், கேன்சல் ஆகும். அது வியாபாரம் செய்யக்கூடாது. இப்போ ஷரிக்கத்தில் உஜூஹினா என்னங்க? நம்பரு ஒரு ஷரிக்கத்தில் உஜூஹி அப்படின்னா வியாபாரத்தில் வந்து என்ன செய்யறது? கூட்டாகுவாங்க. வியாபாரத்தில் என்ன செய்வாங்க? உஜூஹுனா மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இருப்பாங்க. மக்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க? பிரபலியமாக இருப்பாங்க. அவங்க பிரபலியமாக இருப்பாங்க. மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இருந்து ஒரு வியாபாரம் செய்கிறது. இது ஒரு வகையான ஒரு வியாபாரம். அந்த பிரபலியம் எது விஷயத்தில் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க ஒரு தவணை அடிப்படையில். 2 பேர்களும் சேர்ந்து, 2 பேர்கள் அல்லாமல் கூடுதலாக நபர்கள் சேர்ந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி குறிப்பிட்ட ஒரு தவணை அடிப்படையில் ஒரு மாதம் நான் வந்து இவ்வளோ இவ்வளோ தொகைக்கு நாங்கள் எடுக்கிறோம், விற்று உங்களுக்கு நாங்கள் வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி 2 நபர்களோ 3 நபர்களோ மக்களுக்கு மத்தியில் செல்வாக்காக இருப்பாங்க. அவங்க உதாரணமாக ஒரு வீட்டையே விற்கிறாங்கன்னு வைங்க. வல் முஃபாவலதி அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் கூட்டாக இருப்பாங்க. இவருக்கு என்ன பவரோ இப்போ 2 பேர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு மத்தியில் 2 பேர்களும் சேர்ந்து வியாபாரம் செய்கிறாங்க. ஒரு அமௌண்ட்டை போட்டுக்குருவாங்க. ஒரு அமௌண்ட்டை போட்டுக்குருவாங்க மொத்தமாக. போட்டு 2லேயுமே 2 பேர்களுக்குமே அந்த அந்த வியாபாரத்தில் முழு பவர் இருக்குது. இவருக்கு என்ன பவரோ அதை தான் 2 பேர்களுமே அவங்க பங்குக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தை லாபத்துக்கு விற்றுக்கிறணும். ஆனால் வரக்கூடிய அந்த லாபத்தில் என்ன செய்வாங்க? பொறுப்பாக இருப்பாங்க. அதை பங்கிட்டு சரிசமமாக பங்கிட்டு கொடுப்பாங்க. பங்கிட்டு பிரிச்சுக்கிடுவாங்க அந்த லாபத்தை. 2 பேர்களோ 2 பேர்களை விட அதிகமாகவோ அதை வந்து தங்களுக்கு மத்தியில் பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரம். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒருவர் அவருக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்வார். ஏன்னா அவருக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி விற்பார். அதில் வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இன்னொரு அவருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக விற்பார். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இதில். அதனால் இது கூடாதுங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 2 பேர்களை விட அதிகமாக அந்த வியாபாரத்தில் முதலீடு போட்டு என்ன செய்வாங்கன்னா, அதை எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. சம அளவு பொறுப்பு. இவருக்கு என்ன இவர் எவ்வளோ பொருள் போட்டிருக்கோ அதுவும் அவர் அதே அளவுக்கு அவர் பொருள் முதலீடு செய்திருப்பார் அந்த வியாபாரத்தில். இவருக்கு என்ன போகிறோ அதுதான் அவருக்கும். ஏன்னா இவர் அவரை வக்கீலாக ஆக்கலாம். ஒரு விஷயத்தை அவர் இவரை வக்கீலாக ஆக்கலாம். ஒரு கடன்காரர் கடன் வாங்கிட்டு போகிறாரு. அவங்க கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் அப்படின்னா இவர் சொல்லுவார், ஏன் இதுக்கு நீ வந்து வக்கீலாக இருப்பா, இவருக்கு நான் ஒரு ரூ. 50 பொருளை கொடுக்குறேன், நீ வக்கீலாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேர்களும் ஒருவர்களை மாற்றி மாற்றி என்ன சொல்ல வக்கீலாக ஆக்கலாம், கஃபாலத்தை ஆக்கலாம். நீ இதுக்கு பொறுப்பா, நான் இதுக்கு பொறுப்புப்பான்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் கூட்டாக அந்த முறையில் முதலீடு போட்டு வேலை செய்கிறது. இது முதலீடு இல்லாமல் மக்கள்கிட்டேருந்து ஒரு சரக்கை வாங்கி ஒரு தவணையில் அதை வந்து உஜூகுனா மக்களுக்கு மத்தியில் அவங்க முகம் பிரபலியம், அவங்க ஒரு புரோக்கர் மாதிரி. இது முதலீடு இல்லை. ஆனாலும் ஒரு வஸ்துவோ மக்கள்கிட்ட வாங்கியோ அல்லது அசையா சொத்தாக இருந்தால் அதை பூமி இருக்குமே, ஆனால் அது வந்து நாங்கள் விற்று தர்றோம், உங்களுக்கு இவ்வளோ தர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு ரேட்டு பேசிக்கிறாங்க. இவங்க விற்கிறது வேற ஒரு ரேட்டில் விற்பாங்க. 2 பேர்களும் அவர் அந்த பூமியுடைய ஒரு சொந்தக்காரர் இடத்துல எவ்வளோ 10 லட்சம் பேசினாருன்னா இவங்க 12 லட்சத்துக்கு விற்றுருப்பாங்க. இப்போ 6க்கு 1 லட்சம் 2 பேரை கூட்டாக வியாபாரம் செய்தா, அல்லது 2 பேர்களை விட அதிகமாக வியாபாரம் செஞ்சா அப்படின்னா அந்த ஷேரை வந்து அவங்க பிரிச்சுக்குருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறது இதில் பொய் பொருட்கள் நிறைய இருக்கும். அதனால் இது கூடாதுங்கிற இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வல் முஃபாவலத்தி இதை மாதிரி தான் ஷரிக்கத்துல் உஜூஹ் மாதிரி தான். அந்த முஃபாவலத் அப்படின்னா வந்து அவங்க பொருளை போட மாட்டாங்க, அவங்க பொருளை அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இவர் பொருளுக்கு பாதுகாப்பு அவர் பொருளுக்கு பாதுகாப்பு இவர் அப்படிங்கிற அந்த கூட்டான ஒரு முறையில் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். இந்த வகையான இந்த வியாபாரமும் பாத்திலத்தானி, அந்த ஷரிக்கத்துல் உஜூஹும் அது மாதிரி முஃபாவலத்தும் ஐவன் மீண்டும் 2 வியாபாரமும் பாத்திலத் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத் செய்வானாக. இதில் எல்லா விஷயங்களையும் ஆசிரியர்கள் அலசி பேசினார்கள். 207வது பாடத்தில் அடுத்து வக்காலத் உடைய அந்த பாடத்தை 208வது பாடமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தில் சென்று இந்த வக்காலத்துடைய பாடத்தை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளால் 207வது இந்த பாடம் நிறைவுற்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.